ஓட்டு போடலாம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். வெயிட், தப்பா இருக்கே. ஆமா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில், நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்ற தெளிவு நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா, நமக்குள்ள நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. முதல் கேள்வி, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் லா அண்ட் ஆர்டர் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தா செக்யூரிட்டி வைஸ் நமக்கு நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க? மக்களா இருக்கட்டும், தினசரி போயிட்டு வர இடமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற முதல் கேள்வியை நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது கேள்வி, மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ற ரியல் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பா சால்வ் பண்ணுவாரா? இல்ல அதை வெறும் ப்ராமிஸ் பண்றதோட சரியா அப்படின்ற ரெண்டாவது கேள்வியை நம்ம யோசிக்கணும். மூன்றாவது கேள்வி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர் இந்த சில விஷயங்களை எந்த அளவுக்கு சீரியஸா இருக்காரு? முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டர், எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல்சோ வந்து ஹெல்த் கேர் சைட்ல எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு அப்படின்றதுல நம்ம யோசிக்கணும். அண்ட் நாலாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விவசாய மேம்பாடு, இதில் எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ்டா இருக்காரு அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். நாலாவது கேள்வி, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு பத்தி அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம திங்க் பண்ண வேணும். ஐந்தாவது கேள்வி, இந்த தலைவர் வந்தா இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்தை யோசிச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட் பண்ண வேண்டியது இருக்கும். மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம ஓட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் என்னைக்குமே திணிப்பு வந்து இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் வந்து நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது கண்டிப்பா நம்மளோட நாட்டோடைய நிலவரத்தை கண்டிப்பா அது காமிக்கும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன அப்படின்றத அது தெரிய வைக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.